வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சோயாவும் பச்சை பயிரும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு பேன்ல எப்பயும் போல எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. அதே மாதிரி பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சமா உப்பு நெய்யும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி வேக வச்சு ரெடியா இருக்கு. இப்போ தாளிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தரலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கோர்ஸா அரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, மசாலா ஐட்டம்லாம் தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுது, இது கூடவே நல்ல பெரிய சைஸில் 2 வெங்காயம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. புதினா எல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாதி பீன்ஸு, ஒரு பாதி ஒரே ஒரு பீன்ஸு, கேரட். சோயாவும் உப்பு போட்டு வெந்நீர்லையும் போட்டு நல்ல ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. நம்ம வேக வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு. கொஞ்சம் வர மிளகா பொடி சேர்த்துக்கலாம். தனியா மசாலா பொடி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா மசாலாலாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிட்டு இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உதிராக வடித்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொத்தமல்லியும் போட்டுட்டு நெய் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பயிரும் சோயாவும் சேர்ந்த ரைஸ் ரெடி. நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு வெங்காய தயிர் பச்சடி, இல்லைன்னா நம்ம சிப்ஸு வடாமெலாம் தொட்டுப்போம் இல்லையா, அதெல்லாம் தொட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பச்சை பயிரும் சோயாவும் சேர்த்து இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.